ஸ்ரீ குருபியோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. ஒரு முறை மகா பெரிவா சொல்கிறா, நம்ம அளவு நிறையா பேருக்கு அறிவோ அழகோ வசதியோ இதெல்லாம் நிறையா பேருக்கு இருக்காது. இது எதனாலனா பூர்வ ஜென்மத்து கர்மாவால் அவள் இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் இன்ஃபீரியராக அவள் பிறக்கிறா. ஆனால் அதையே நம்ம ஒரு கர்வமாக எடுத்துட்டு நம்ம தான் ஒசத்தியாக தெரிகிறோம். அந்த கர்வம் என்றைக்குமே வரக்கூடாது. அது சொறி சரங்கு அதை விட மோசமான ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறா. அதை விட ரொம்ப மோசமானது என்னென்னா, பின்னாடி ஒருத்தர் இருக்கும்போது பேசாமல் அவள் போனதுக்கப்புறம் அவளை பற்றி பேசுறது, கிண்டல் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு மட்டமான ஒரு குணம். இது கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். நம்ம நினச்சிக்கிறோம் அந்த மனுஷா இல்லை, நம்ம என்ன வேணால் பேசலாம், அந்த நிமிஷத்துக்கு நமக்கு அது சந்தோஷத்தை தரதுனால நம்ம பேசுகிறோம். ஆனால் அது தப்பு. கடவுள் நம்மளை என்றைக்குமே நம்மளை பார்த்துட்டே இருக்கா. இதற்குரிய தண்டனை நமக்கு கிடைச்சே ஆகும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்குள் இருக்கிற இந்த மாதிரி ஒரு அழுக்கு, பொய், பொறாமை, நிந்திப்பது, இந்த மாதிரி அழுக்குகளை போக்குகிற இந்த சோப்பு, வாசனை திரவியம், அதெல்லாம் அரப்பு பொடி, இதெல்லாம் நம்மளோட அழுக்க போக்குறது இல்லையா? அது மாதிரி நமக்குள்ளே என்ன இருக்கணும்னா, சத்தியம், தர்மம், இன்சொல் பேசுதல், அப்புறம் எல்லோருக்கும் ஒரு பொறுமையாக ஒருத்தரை நம்ம அவளை நடத்துறது, இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை விட மிக முக்கியமானது ஒன்று இருக்குது. அது என்னென்னா தெய்வ பக்தி. அது எப்படின்னா, கங்கா ஸ்நானம் மாதிரியாம். நம்ம பிரார்த்தனை பண்ணுறது கங்கா ஸ்நானத்துக்கு சமம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் வில்லுப்பாட்டு துறையில் சிறந்து விளங்கிய கலைமாமணி சுப்பு ஆறுமுகம் அவர்களின் மகள் திருமதி கலைமாமணி பாரதி திருமகன் அவர்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். பெரியவா மேலே குடும்பத்துக்கு அப்படி ஒரு பெரியவா மேலே ஒரு பக்தி, அபாரமான ஒரு பக்தி. அவர்களை இன்றைக்கு நம் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்போம். அம்மா வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. உங்கள் வார்த்தைகளே காலில் எனக்கு கேட்ட உடனே கண்ணீர் வந்துருச்சு. பெரியவா பக்தின்ற ஒரு தமிழ் எழுத்துக்கள் தான் இன்னைக்கு எங்களையும் வாழ வைக்கிறது, வில்லுப்பாட்டையும் வாழ வைக்கிறது. இதை அழகான ஒரு பதிவாக நின்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற பதிவில் உங்களோட சாந்தி சுரேஷ் அம்மாவோட பேசுகிறது மனசுக்கு சாந்தி. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் மிகச்சிறந்த சங்கீத வித்வாம்சினி. உங்களோடு இந்த முத்தமிழ் கலையாக வெள்ளிசையை அடியேன் செய்து வரக்கூடிய பாக்கியத்தை பற்றி உங்களோடு பேசுவது, மக்களிடம் பகிர்ந்து கொள்வது நன்றி. சங்கரா டிவி நிர்வாகத்திற்கும் சங்கரா நேயர்களுக்கும் என்றைக்கும் என் பாசம், வணக்கம், நன்றி. நீங்கள் எப்படி பெரியவா மேலே உங்களுக்கு ஈர்ப்பு, உங்கள் குடும்பத்துக்கு ஈர்ப்பு எப்படி வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். அப்பா பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். வெள்ளுப்பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா அப்பா, அப்பாவுக்கு பொருள் என்ன அப்படின்னா வில்லுப்பாட்டு. பொருளாக இருந்தவரை அருளாக மாற்றியது ஆச்சாரியார். ஒரு காலகட்டம் என்ன, கலைவாணரோடு இருந்த பாசறை. அப்பா கலைவாணருக்கு பாட்டு எழுதி கொடுத்தது, சினிமாவுக்கு பாட்டு எழுதியது, நாகேஷ் அண்ணாவுக்கு நிறைய படங்கள் எழுதியது, நிறைய திரைப்பட வசனங்கள் எழுதியது, காமெடி ட்ராக் எழுதியது. முழுக்க அப்பா ஆரம்பத்திலே பல பல பெரிய வித்வான்கள் அப்பாவுடைய பாட்டை முதல் பாடாக பாடியிருக்கார்கள். பிபிஎஸ் அண்ணா, ஜிக்கி அம்மா, இதெல்லாம் பழைய வரலாறு. நான் சொல்றது 1950 சிவாஜி அண்ணா நடித்த படங்களில் கூட பல பாடல்கள் அப்பா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அப்பாவனுடைய முன்னோட்ட வரலாறு. இதையே நான் சொல்றேன்னா, அற்புதமான ஹிந்து தர்ம நிகழ்ச்சிக்காக அப்பா காஞ்சிபுரம் சென்ற பொழுதுதான் அப்பாவுக்கு ஆச்சாரியர்களோட உத்தரவு கிடைச்சது. அன்னியிலிருந்து அப்பா திரை உலகத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு இந்த வில்லிசையில் இறங்கி வில்லுப்பாட்டை நீ நடத்துறியா இல்லை நடத்துற, இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நான் சாந்தி அம்மாவோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சியினுடைய அஸ்திவாரம், ஆசீர்வாதம்.
அப்படி சொன்னார். ஏன்னா அப்பா போயிருக்கிறது ஒரு நிகழ்ச்சிக்கு, அதுக்கு பெரியவாளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சது. அதோட இப்படி இப்படி பண்ணிட்டு விட்டுருக்கலாம். அப்பாட்ட பேசுறார், நீ வச்சிருக்கிற வில்லுப்பாட்டினுடைய மகிமை என்ன தெரியுமா? தெய்வத்தின் குரல்ல கிராமிய கலைகளை பற்றி ஒரு சிறந்த வார்த்தை இருக்கிறதம்மா. எல்லாரும் படிச்சிருப்பீங்க, கிராமிய கலைகளை வளர்க்கணும்னு. எல்லாரும் படிக்கிறோம், ஆனா பிரிவா செய்தார்கள். சொன்னதை செய்தார்கள். இந்த கிராமிய கலைகள் வளரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்பா போய் ஆசீர்வாதம் வாங்கின உடனே திருநாவுக்கரசர் வரலாற்றை நீ வில்லுப்பாட்டாக நடத்துகிறாய். அப்பா கலைஞர்களோட போல. நம்ம பொதுவாக ஆசீர்வாதம் வாங்க போகும்போது கலைஞர்களோட போக மாட்டோமே, ஏன்னா முதல் நாள் தான் நிகழ்ச்சி நடந்திருக்கு, அவங்கெல்லாம் போயாச்சு. அப்பா போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கும் போது அவர் இப்படி சொன்ன உடனே எல்லாரையும் அப்பா கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்க இருந்து திருநாவுக்கரசர் வரலாறு தான் ஆச்சாரியால் முன்னிலையில் அனுகிரகிக்கப்பட்ட வில்லிசையாக முதலில் நடந்தேறியது. அம்மா 1964 பெரியவாளோட ஆசீர்வாதம் கிடைத்த உடனே திருநாவுக்கரசர் வில்லுப்பாட்டை அப்பா கிட்டத்தட்ட ஒரு 40 வர்ணமிட்டு தயார் பண்ணி எழுதி ஒரு வாரத்திலேயே ஆகம சில்ப சதஸ் முடிச்சிட்டு தான், பெரியவா முன்னாடி வில்லுப்பாட்டை முடிச்சிட்டு தான் அப்புறம் சென்னை திரும்பினார்கள். இது ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு பெரியவா கொடுத்த ஆசீர்வாத செய்திகள் இன்னைக்கு வில்லுப்பாட்டு உலகத்துக்கும் அஸ்திவாரம், நாட்டுப்புற கலைக்கு மிகப்பெரிய பெருமை அம்மா. கரெக்ட். இதை சொல்லித்தான் தீரணும். என்ன சொன்னார் தெரியுமா? சுப்பு, ஓ வில்ல பார்த்தா நேக்கு ராமன் தெரியறான். உடுக்கு வாசிக்கிறீங்களே, அதை பார்த்தா எனக்கு சிவன் தெரியறான். ராமன்னா ராமேஸ்வரம், சிவன்னா காசி. ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. சுப்பு, நீ ஒருத்தந்தான் நேஷனல் இன்டகிரேஷனை ஒன்னா வச்சுட்டு வில்லுப்பாட்டு நடத்துற. அதனால தேசியத்தையும் பாடு, தெய்வத்தையும் பாடு எப்படின்னு என்னைக்கு அவர் அப்படி சொன்னாரோ அன்னியிலிருந்து வில்லுப்பாட்டு தேசத்தையும் பாடுகிறது, தெய்வத்தையும் பாடுகிறது. இப்படித்தான் இந்த வில்லிசை கலை வளர்ந்து 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 நிறைய நிகழ்ச்சிகள், பெரியவா ஆசீர்வாதம் பண்ண நிகழ்ச்சிகள். நாங்கள் பொதுவாக அப்படி நகைச்சுவையாக கலைஞர்கள் பேசிக்கிறது உண்டு. அப்பா எப்பவுமே காஞ்சிபுரத்தில் இருப்பாங்க, எப்போவா தான் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய வில்லுப்பாட்டு அவர் முன்னாடி நடத்தியிருக்கோமா. அவருடைய ஆசீர்வாத செய்திகளை தான் இப்போ நம்ம பகிர்ந்துக்கிறோம். தொடர்ந்து வில்லிசை கலை இன்றைக்கு அடுத்த தலைமுறை 7 வயசுல நான் பெரியவாளை முதல்ல பார்த்தது. 64 அப்பா பாட ஆரம்பிச்சாங்க. 1970 சுவாமி முன்னாடி நான் பாடின்னு இருக்கேன். இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். இப்ப பெரியவா வில்லுப்பாட்டு இந்த முதல்ல இந்த திருநாவுக்கரசு, அதுக்கு பிறகு நீங்க நிறைய பர்ஃபார்மன்ஸ் பெரியவா முன்னாடி பண்ணிருக்கீங்க. ஆமாங்கம்மா. இப்போ நான் சொல்ல போற நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, ஒண்ணு கலவையை பற்றியது, சரி, ஒண்ணு கவலையை பற்றியது. ஏன்னா இந்த கவலை என்ற வார்த்தையை வச்சு பெரியவா சொன்ன செய்தி கலவையில நடந்த செய்தி. அப்பா கோனேரி குப்பம்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு கிராமம் நினைக்கிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அப்போ அப்பா போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு பெரியவாளோட உத்தரவுக்காக போகும்போது பெரியவா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ராமாயணம் பாடி இருக்கியோ? பெரியவா உத்தரவு என்ன ஒன்றுன்னு அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு பாருங்க. பெரியவா உத்தரவு கொடுத்தீங்கன்னா செஞ்சிடலாம். ஒரு குறிஞ்சிரிப்பு, அதுக்கு யாருக்குமே அர்த்தம் தெரியாது, அனுபவிக்க தான் முடியும். அர்த்தத்தெல்லாம் யாரும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணவே முடியாது. குறிஞ்சிரிப்பு ஏன் தெரியுமா? ராமன் தான் ஒழுங்கா வில்லடிச்சவன். ஒரு வில்லடிச்சான் சீதை கிடைச்சா, இன்னொரு வில்லடிச்சான் ராவணன் முடிஞ்சான். ராமாயணம் பாடு எடுத்து கொடுத்தார். வில்லிசை ராமாயணம் என்று அப்பா தவம் இருந்து விரதம் இருந்து பெரியவா முன்னாடி அதை நாங்கள் அரங்கேற்றினோம். அந்த நிகழ்ச்சி நடக்க போது முதல் நாள் அந்த எந்த கோவிலும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ராமாயணத்தோட முதல் பார்ட்டு நடக்க போகுது. அப்போ பெரியவா கலவையில் இருக்காங்க. அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா பெரியவா முன்னாடி நடத்தணும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை கரெக்ட், அது அவர் முன்னாடி நடத்தணும். அப்போ இருக்காதா, இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்த பாட்டை நான் உங்கள் முன்னாடி பாடணும்னு நினைப்பேன். அப்பா எழுதி கொடுத்த பாட்டை நீங்கள் அப்பா முன்னாடி பாடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுதான் அழகு. அப்போ அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா அங்கே போய் பண்ணணுமே அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும்போது அப்பா மட்டும் கலவைக்கு போய் ட்ரூப்போட, அப்போ நான் இல்லை, ட்ரூப்போட போய் இந்த மாதிரி பெரியவா ராமாயணம் உங்கள் உத்தரவில் எழுதுனது
நடத்த போகிறோம், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அப்போ சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, எவ்வளோ நாளாச்சு பெரியவா கலவைக்கு வந்து, சுப்பு ஆறுமுகம் இதோட விஷயங்கள்லாம் தெரியாமல் கூப்பிட்டுட்டாரே அப்படின்னு நினச்சவங்களும் இருக்காங்க. அப்பாக்குள்ள குழந்தை வருத்தம், ஒரு தந்தையை குழந்தை அழைத்து வரவில்லையே என்ற நிலைமையில் அப்பாவுக்கு வருத்தம். இப்படி இப்படி சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டார். ஆனால் அப்பாவுக்கு உள்ளுக்குள்ளே அவர் வருவார்ன்ற எண்ணம். வில்லுப்பாட்டிலமா கால் கட்டுன்னு ஒன்று உண்டு. ஆரம்பிக்கும் போது வில்லை நாங்கள் காலில் கட்டிப்போம், அது நகரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தர்மம், தொழில் தர்மம் மாதிரி சுதி சேர்க்குற மாதிரி கட்டிட்டு உட்காந்துருவோம். அப்பாவுக்கு காலில் கட்டும்போதே பெரியவா வரலையே, பெரியவா வரலையே, அவர் சொல்லி பண்ணுறோமே வரலையேன்னு கண்ணீரோடு கவலை. ஆனாலும் கலைஞன் சிரித்து கொண்டே இருக்கணும் இல்லையா, எந்த கவலையும் நம்ம காமிப்போமா? கரெக்ட், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சிரிச்சுக்கிட்டே அப்பா வந்து ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்பா மனசுக்குள்ள பெரியவா வந்துடட்டுமே அப்படின்னு குழந்தை பிள்ளை மாதிரி சொல்கிறாங்க. சுப்பு ஆறுமுகம் அவள் போய் ரொம்ப நாளாச்சு, அங்கே வரமாட்டாங்க, ஆரம்பிங்கோ, அடுத்த நிகழ்ச்சி இருக்குது 8 மணிக்கு அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்பா இதை கேட்குறதா ஆதங்கத்தை நிறைவு செய்யத்தான் தெரியல. என்ன பண்ணுறாங்க, எடுத்து வச்சு கைத்தல் நெருக்கணி பாடி கணபதி காப்பெல்லாம் பாடி தந்தனத்தோம்குள்ளே போகிறாங்கம்மா, போக போகிறாங்க. அந்த தோம்னு தீர்மானம் வரும் இல்லையா, அந்த தீர்மானம் வரும்போது அடாடாடா என்ன ஒரு அற்புதம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, கலவையிலிருந்து பெரியவா வரக்கூடிய குரலும் அந்த கோஷமும் உள்ள வந்த உடனே சொன்னவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சிலுக்கிறது அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த சந்தோஷம் தாழாம அப்பா சந்தோஷமா அப்படியே அங்கிருந்து, ஏன்னா அவர் வந்த உடனே பெரிய பீடத்துல போய் வந்துடுவார். இப்போ நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியும் தான் பார்க்க போறாரு, எல்லா நிகழ்ச்சியும் பார்க்க போறார். அப்ப அந்த மேடையில போய் உட்கார்ந்துருவார். இப்போ எப்படி ஆசிரியர் அப்பாவுக்கு உற்சாகம், தந்தனத்தம் என்று சொல்லி என்ன பாடிடுறாங்க. சந்தோஷமா பாடி முடிச்ச உடனே எப்பவுமே பெரியவா தான். சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது பெரியவா வில்லுப்பாட்டை பற்றி சொன்ன செய்திக்காக இதை சொல்கிறேன், அந்த சில பேரை பற்றி நான் சொல்லலை. என்ன சொன்னாங்கங்கிறது ஒரு நியூஸ் மாதிரி, அன்றாட செய்திகள் மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்களா, என்ன இருந்தாலும் சுப்பு ஆறுமுகம் நீங்கள் பெரியவா வந்த உடனே மேடையை விட்டு இறங்கி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது அவர் காதுக்கு போயிடுச்சு. சரி, மறுநாள் சொன்னவங்கள்ட்ட பெரியவா சொல்றாரு, அதை சொன்னவங்களே எங்கள்கிட்ட சொல்றாங்க. சரி, அதான் உண்மையோட சக்கரம். என்ன சொல்லியிருக்கார், சுப்பு ஆறுமுகம் எழுந்து வந்து நமஸ்காரம் பண்ணலன்னு நினைக்கப்படாது. ஏன் தெரியுமா, கிராமிய கலைகளோட லட்சணம் எனக்கு தெரியும், வில்லுப்பாட்டுக்கு காலில் கட்டுவா, தந்தனத்துவம் ஆரம்பிச்சு வாழிவே மங்களம் முடிச்சாதான் அந்த கால் கட்டை அவுக்கணும் அப்படிங்கிற தொழில் தர்மத்தை சுப்பு ஆறுமுகம் மீறல. அதனால் அவனை ஆசீர்வாதம் பண்ணுறேன், நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னதை, அண்ணா உங்களை பற்றி பெரியவா சொன்னதுன்னு சொல்லும்போது அவங்களும் குழந்தையாயிடுறாங்க. கரெக்ட், நாங்களும் சந்தோஷப்பட்டுறோம். அதிலிருந்து நாங்கள் அதை கட்டினதை நாங்கள் அப்புறம் அவுக்குறதே இல்லை. வாழிவே பாடி முடிச்சோன்னே அதை அவுக்குற சடங்குன்னு ஒன்று உண்டு, அதை அவுத்து எல்லாத்தையும் வச்சு பண்ணுறதுன்றது. ஆக இப்படி ஒரு ஆசீர்வாதமும் தொழில் தர்மமும் வில்லிசை கலைக்கு இருக்கிறது என்பதை எங்களுக்கு பெரியவா சொல்லி தந்துதான். நாங்கள் கட்டுவோம் அவுப்போமே தவிர அது தொழில் தர்மம் என்ற ஒரு வார்த்தையை பெரியவா சொல்லியிருக்கா பார்த்தீங்களா. அந்த ஒரு செய்தி கலவையை பற்றிய செய்தி. கவலையை பற்றிய செய்தி என்னன்னா, அப்பா சொல்லுவாங்க மேடையில், நான் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, நெஞ்சுக்குள்ள எவ்வளவு கவலை இருக்கிறது தெரியுமா தாயே, எனக்கு ரொம்ப கவலைகள் உண்டு. அதனால காமாட்சி முன்னால நின்று ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு என்னன்னா, அதனுடைய பொருள் சும்மா ஒரு லைன் பாடுறேன். காஞ்சி காமாட்சி சரணம் அம்மா, கண்பாரம்மா சரணம் அம்மா, வாஞ்சையில் வடிவே சரணம் அம்மா, வையக தலைவி சரணம் அம்மா. 12 ஸ்டான்ஸா உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். நிறைவில் வேணா அதை பாடி கொடுக்குறேன், நீங்களும் கூட சேர்ந்து பாடணும், அது எனக்கு இன்னும் சந்தோஷம். கான குயில் நீங்கள் இதோட அப்பா பாட்டு எல்லாரும் பாடணும், அதான் சந்தோஷம். அப்போ இதை பாடி முடிச்சுட்டு அப்பா விளக்க சொல்கிறாங்க. காமாட்சிட்டு நான் கேட்டேன், காமாட்சி தாயே அவாவா கையில் இருக்கிறத கொண்டு வருவா,
பட்டு வியாபாரி பட்டு கொண்டுருவார், அல்வா வியாபாரி அல்வா கொண்டுருவார், பூ வியாபாரி பூ, ஏலக்காய் வியாபாரி ஏலக்காய் கொண்டு வருவார். அம்மா காமாட்சி, நான் ஏழை அம்மா, இதை கொண்டு வருவேன். ஏழை கவிஞன், என்னிடம் தமிழ் மட்டும்தான் சற்று வளமாக இருக்கிறது, நெஞ்சு நிறைய கவலைகள் இருக்கிறது தாய், அதை நான் உன் காலடியில் கொண்டு வந்து போடுகிறேன். ஏன் தெரியுமா? உனக்கு நிம்மதீஸ்வரி என்ற ஒரு பெயர் உண்டு. நிம்மதி இருக்கிறவங்கள்ட்ட தான் கவலையை கொண்டு போய் கட்டினா அவங்க நம்மளுக்கு நிம்மதி தருவாங்க. அதனால் காமாட்சி தாயே, உன்னுடைய காலடியில் என் கவலையை வைக்கிறேன். நீ என்ன செய்கிறாய்? ரொம்ப நாளாக இடது காலையும் வலது காலையும் இப்படி மடக்கி பத்மாசனத்தில் இருக்கிறாயே, இடது காலை பத்மாசனத்திலிருந்து சற்று தளர்த்தி இடது கால் பெருவிரலால் கவலை என்று எழுதி வைக்கிறேனே, அதில் வானாவை அழித்துவிடும். பிறகு சுப்புவாகி நான் படித்து பார்ப்பேன், கலை என்று வரும். அதை நான் வளர்க்க அருள் செய் காமாட்சி. இது அப்பா எழுதின பாட்டு. இது பெரியவா உட்காந்து கேட்குற மாதிரி. அது எந்த ஊர்னு தெரியல, ஏதோ ஒரு காஞ்சிபுரத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஊர். இதுக்குள்ளே அப்பா உட்காந்து சொல்லி முடித்த உடனே மறுநாள் பார்க்க போவோம்ல, எப்போ கச்சேரி முடிச்சுட்டு சரங்கெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் ஸ்நானத்தை முடிச்சுட்டு பெரியவாளை பார்க்க போகும்போது பெரியவா சொன்ன வார்த்தை, வடா சுப்பு. அப்பாவை கூப்பிட்ற வார்த்தை இப்படிதான், வடா சுப்பு, காமாட்சி வானாவை அழிச்சுட்டா. அப்பா உடனே கண்ணீர் தாரையா விட்டு, லோகத்தில் எல்லாருக்கும் கவலை அழிக்கணும் அப்பா கேட்டாங்க. இதை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் சாட்சி. யாருன்னா அவங்கள இப்போ இல்லை, சித்தலபதி பாலசுப்ரமணியம் பெரிய வித்வான், அவர் வில்லுப்பாட்டில் பாடினவர். இது சங்கரா டிவியில தான் நம்ம சொல்லணும். வில்லுப்பாட்டில் பாடியவர் தான் சித்தலபதி பாலசுப்ரமணியம். இன்னைக்கு அது எங்களுக்கு பெருமை, அவருக்கும் பெருமை. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவர் பார்த்துருக்கிறார். இந்த மாதிரி பெரியவா சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அம்மா உங்க முன்னாடி அமர்ந்து உலக மக்களுக்கு பேசுகிறோம். கவலையே இல்லை, கலையை வளர்த்து கொண்டே இருக்கிறேன். என்ன கொஞ்சம் வில் பாரமாக இருந்தாலும் மகளே, இந்த தோளில் சுமந்து கொண்டு உலகமெல்லாம் வலம்பா என்று அப்பா சொன்னது, ஆச்சாரியால் சொன்னது, இறைவன் சொன்னது, ஈன்ற தாய் சொன்னது, இதுதான் உலகம் சொன்னது. ஊன்றுகோல் போல நீங்கள் எல்லாம் இருந்து சொன்னது எங்களுக்கு நீங்க வில்லுப்பாட்டு. பெரியவாளோட அஸ்திவாரம் ஆசீர்வாதத்தில் தான் நல்லபடி நடக்கிறது. இதனால்தான் இந்த கலவை சம்பவம் கவலை சம்பவம் என்று சொன்னேனே, இரண்டும் பெரியவாளுக்கு சொல்லி அடியேன் அர்ப்பணிக்கின்றேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப அற்புதம். எந்த ஒரு மகான்களுடைய வரலாற்றை பாடினாலும் அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, பெண் குரல் தேவைப்படுற தாலாட்டு இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த தாலாட்டை அப்போ எங்கிட்ட விட்டுருவாங்க. அது சேஷாத்ரி சுவாமிகளாக இருக்கட்டும், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தண்டபாணி சுவாமிகள், அருணகிரி சுவாமி, யாராக இருந்தாலும், வாரியார் சுவாமிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், நம்ம இப்போ உள்ள மகான்களுக்கே எப்படி பாடுறோம்னா பெரியவாளுக்கு எப்படி பாடிப்போம். அப்பா எழுதின ஒரு பாட்டு தான், ஓங்காரம் குழந்தை என்றே உன்னுருவில் வந்ததுவோ அப்படின்னு ஒரு நீளமான பாட்டு. பெரியவாளுக்கு தாலாட்டு. இதுல ரொம்ப அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியவா வரலாற்றை பெரியவா முன்னாடியே செஞ்ச ஒரு அற்புத கலைஞர், அருள் பெற்ற கலைஞர் தான் என் தந்தையார் கவிஞர் சுப்பு ஆர்மா அவர்கள். கூட இருந்து ஹார்மோனியம் வாசித்து பாடிய பெருமை உங்கள் ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைத்தது. அப்போ பெரியவாளுக்கு 96 வயசு. அன்னைக்கு அந்த மேனாளர் இருப்பா தெரியுமா, மேனாளர் தான் காட்சி கொடுப்பார். கொஞ்சம் வயசான உடனே அப்படிதான் இருந்தது. அந்த சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ அந்த கதையை நம்ம சொல்ல போகிறோம், பெரியவாளோட கதையை சொல்ல போகிறோம். ஆனால் கூட்டது யாருன்னா பிரதோஷம் வெங்கட்ராமையர், காஞ்சிபுரத்தின் மிகப்பெரிய பக்தர். அவர் தான் கூப்பிட்டுருக்கார். ஆனால் அப்பாவுக்கு என்ன ஆசை, நான் பெரியவா முன்னாடி பண்ணிட்டு வரேன். அப்பா சரி ஒரு 3 மணிக்கு பண்ணிடலாமா, ஏன்னா கச்சேரி 7 மணிக்கு தானே, ஒரு 3 மணிக்கு பண்ணிடலாமா. ஆனால் அப்படி இப்படின்னு அண்ணா என்னன்னு ஒரு 4 மணி ஆயிடுச்சு. உடனே அந்த சமயத்துல தற்செயலா வந்திருந்தார் கடம் விநாயகராம். நானும் உட்காந்துக்கிறேன்னா அவரு உட்காந்துட்டார், அவர் தம்பி ராமச்சந்திரன் உட்காந்துட்டார். எல்லாம் அது உட்காரும் போது ஒரு அழகான சம்பவம். எங்க வில்லுப்பாட்டுல ஏற்கனவே ஒரு குடம் உண்டு. சரி, எங்க வீட்டுக்காரரே நான் சொல்லுவேன், பானை பிடித்தவர் பாக்கியசாலி. ஏன்னா பானை பொறுப்பு அவர்கிட்ட விட்டேன். சரி, ஏன்னா நான் விட்டுட்டு அவர்கிட்ட விட்டேன், அவர் பிடிச்சுக்கிட்டாரு. அப்பாவுக்கு என்னன்னா, இங்க ஒரு பானை இருக்கு, அண்ணாவை எங்க ஒரு உச்சமான இடத்துல உட்கார வைக்கணுமே.
அவர் வந்து என்ன சொல்றாரு, அண்ணா நீங்க சொல்லுங்க இடம், நான் அங்க உட்கார்றேன். அப்பா நீங்க உட்கார்ந்த இடம் போக மிச்ச இடத்துல நாங்க உட்கார்றோம். 2 ஜாம்பவான்கள் சந்திக்கும் போது இப்படித்தான் இருக்கும். அங்க 3 எழுத்து இல்ல, என்ன தெரியுமா, ஈகோ இல்லை. அப்பா சொல்றாங்க நீங்க உட்கார்ந்த இடம் போக மிச்ச இடம் எனக்கு. கொஞ்ச நேரத்துல பெரியவா கேட்க போறேன் வெள்ளுப்பாட்டை. என்ன ஒரு அழகு பாருங்க. பானைக்கு பக்கத்துல அண்ணா கடம்பினாகரம் அண்ணா, இங்க ராமச்சந்திரையா உட்கார்ந்தாரு. ஃபுல்லா எங்க செட்டப் ஃபுல்லா பாம்பா உரிமை அதெல்லாம் வச்சுக்கிட்டு பாடும்போது, ஓங்காரம் குழந்தை என்றே உன்னுருவில் வந்ததுவோ, காமாட்சி அன்னை வந்து காதில் கதை சொல்லினளோ அப்படின்னு அம்மா பேர் அப்பா பேர் எல்லாம் போட்டு அந்த பெரிய பாட்டு வந்த உடனே இதை சொல்லும்போது எனக்கு மனசும் புல்லரிக்குது, உடம்பும் புல்லரிக்குது. அவ்வளவு நேரம் மேனாவில் படுத்து கொண்டிருந்து கேட்ட பெரியவா சற்று எழுந்து அந்த பாட்டை ரசித்து அசைந்தார். எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த வில்லுப்பாட்டு கலை பள்ளத்தில் இருந்த கலை, கிராமியத்தில் இருந்த கலை. பள்ளம்னா கிராமியம்னா அப்படின்னு நான் சொல்லலை, யாரும் கண்டுகொள்ளாத கலை. காமகோடி முனிவர் கண்டுகொண்ட பிறகு உலகமே கண்டுகொண்டிருக்கும் கலை. அதுதான் எனக்கு சந்தோஷம். எழுந்து உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தாரு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவசர அவசரமாக வாங்குறோம், ஏன்னா அங்கே போகணுமே பிரதோஷம் வெங்கட்ராமயத்தை. அதனால எல்லாரும் நின்று பிரசாதங்களை வாங்கும்போது ஒரு அற்புதமான சம்பவம், அதை மக்களிடம் சமர்ப்பிக்கிறேன். இந்த மகான்களுடைய வரலாற்றை பாடும்போது தாலாட்டு பாடும் பாக்கியம் உள்ள பெண் குழந்தையாக நான் இருப்பதனால் என்னை கூப்பிட்டு அடி அந்த பொன்னாடை, இதை விட என்ன சந்தோஷம் வேணும். அவரே இதை நான் இன்னைக்கும் பொக்கிஷமாக நினைக்கிறேன். அப்புறம் யார்கிட்ட வாங்கினாலும் சரி வாங்க போதுங்க இதெல்லாம். அப்பாவுக்கு என்ன தெரியுமா கொடுத்தார், அவன் அப்பா வந்து இப்படி இப்படி போடுவார் தெரியுமா, சம்டைம்ஸ் ஆப்பிள் எல்லாம் தூக்கி போடுவார், நம்ம பிடிச்சிக்கணும் ஒழுங்கா. அப்பா வந்து இப்படி வில்லடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்படியே கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த வரலாற்றை முழுக்க கேட்டுட்டு அப்பாவை ஆசீர்வாதம் பண்ணணும்னு தலையில் ஒரு வில்வம் வச்சுருப்பார் இல்லையா, அந்த வில்வத்தை இப்படி எடுத்தார், இப்படின்னாரு, கையை இப்படின்னாரு, அப்பாவை வைக்க சொல்கிறாரு. சரி, அப்பா இப்படி வச்சுருக்குறாங்க, அப்பாவை கையை இப்படின்னு சொல்கிறாரு. இப்படி வச்ச உடனே அந்த வில்வம் எங்கள் வீட்டின் செல்வம், பத்திரத்தை விட பத்திரமா வச்சுருக்கோம். இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அப்படி அதான் பழமையானால் எப்படி இருக்கும், நம்மளுடைய பத்திர பேப்பர்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த வில்வம் எங்கள் வீட்டின் செல்வம் கடைசி வரைக்கும். அப்பா வந்து அந்த ஒரு பெரியவாளுடைய அனுகிரகத்தை பாடிக்கிட்டே இருந்தால் சொன்னாங்களே தவிர மேலே மேலே எழுதிக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் அப்பாவுடைய பல அனுபவங்கள், எங்களுடைய பல அனுபவங்கள் பெரியவாளை ஒட்டியே இருந்ததுமா. இன்னொரு சந்தோஷமான செய்தி, எல்லாரை பற்றியும் பாடுற, எங்களை பற்றிலாம் பாட மாட்டியா? அப்பா சொன்னது தான் காலடி முதல் காஞ்சி வரை. இப்போ நான் முன்னால் கொஞ்சம் சொன்ன சம்பவங்கள் பூரா அதை வச்சு எழுதினது தான். காலடி முதல் காஞ்சி வரை, இது நீங்கள் பெரியவா பக்தை, அதனால் உங்களுக்கு இதோட வெயிட்டேஜ் புரியும். காலடி முதல் காஞ்சி வரை, ஆதிசங்கரிலிருந்து 68வது பீடம், அப்புறம் 69, 70 வரை. இதில் இன்னொரு சந்தோஷம் சொல்லிடுறேன். ஜெயேந்திர பெரியவா முன்னாடியும் பாடியிருக்கோம், பாலபிரியவா பீடத்துக்கு வந்தப்பவும் அப்பா வில்லுப்பாட்டு இருந்தது. ரொம்ப வில்லுப்பாட்டு என்பது பெரியவாளுடைய கரதீட்சைப்பட்ட கலை என்பதனால தான் நான் மேடையில் சொல்லுவாங்கம்மா, அதை சொல்லிடுறவங்கள்ட்ட. நீங்கள் இதில் ஆமாம் போடுங்க, நல்லாயிருக்கும். என்னன்னா, இது ராமர் கைப்பட்ட வில்லு, கிருஷ்ணர் கீதை கேட்ட வில்லு, பரமாச்சாரியால் தொட்ட வில்லு, ஆனந்தமே. ஆமா, ஆஹா ஆனந்தமே, அமைதி வரம் கருணையம்மா அப்படின்னு பாடுவோம். அதே மாதிரி ஆமாம் போடுங்க, இது வில்லு பாட்டு வெற்றி மந்திரம், நம்ம ஆச்சாரியால் ரசிச்ச மந்திரம், ஆமாம் போடுங்க, ஆமாம் போடுங்க, ஆனந்தம் அமைதி வரம் அப்படின்னு நாங்கள் பாடுவோம். திருமதி பாரதி திருமகன் அவர்களுடைய உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமாக நாம் கேட்டுருக்கோம். மீண்டும் அடுத்த வாரமும் இதே உரையாடல் தொடரும்.